மருத நாடு. இந்த மருத நாட்டிலே மருத மன்னன் என பெயரோடு சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்த பொழுதும் எனக்கு திருமணமாகி ஓர் பெண் குழந்தை பிறந்தார். அவளுக்கு பெயரோ மருதேவி என பெயர் சுட்டினோம். ஆனால் பெண் பிள்ளை பிறந்ததுமே தாய் இறந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை நல்ல முறையில பேணி காத்து வளர்த்து வந்திருந்தேன். அப்படி இருந்த பொழுதிலும் ஒரு நேரத்திலே என் நாட்டிலே 500 வேலைக்கு சொந்தக்காரன் இந்த மருத மன்னன். அப்படி 500 வேலைக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் என் நாட்டு மக்களை கண் எப்படி இமை காக்கின்றதோ அது போன்று நல்ல முறையிலே காத்து அவர்களுக்கு யாதொரு குறையும் இன்றி நல்ல முறையிலே ஆட்சி செய்து வருகின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நேரத்திலே இந்த மழையின் வறட்சியின் காரணமாக என் நாட்டிலே வறட்சி ஏற்பட்டு போகாத நிலை ஏற்பட்டது. என் நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக அங்கும் இங்கும் சென்றேன். பிறகு அந்த முத்தூர் எனும் இடத்திலே சென்றேன். சந்திரசேகர ஜெமினான் இடத்திலே உதவி கேட்டேன். ஆனால் ஏதும் செய்ய மறுத்து விட்டான். அப்பொழுது நினைத்தேன், என் மகளோ வளர்ந்து மங்கை பருவம் அடைந்து விட்டால் திருமணம் செய்தால் என் மகளுக்கு இது போன்ற இவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவருக்கே மனமுடித்து என் மகளை நல்ல முறையிலே மாற்றி வருகிறேன். திருமணமாகி வருடங்கள் உருண்டு ஓடிவிட்டன. அப்படி இருந்தும் ஏதோ இன்றைய தினத்திலே என் மகளை பார்க்க வேண்டும் போல எண்ணம் இருக்கின்றது. வணக்கம் ஐயா. என்ன மூக்கோடு போட்டு வர வரும்போது நிலா காயிருச்சு வெய்யாட்சா எப்படிக்குது உனக்கு பார்த்தன கொசுகடிய என்ன சென்னையில என் மச்சான் சித்தரும்பு கட்சி செத்துட்டானா? சித்தரும்பு கட்சியில ஒருத்தர் இறப்பாங்க. கொடி விஷம் சித்தரும்பு நல்லா தான் உட்காந்துட்டு இருக்கிறான் ஏறுவாயில சேர்ல பிரியாணி சாப்பிட்டு பிரியாணி இந்த சித்தரும்பு ஏறிச்சு பாரு ஏறி ஒடியில புடிச்சு தொடையில உடனே பக்கத்துல இருக்கிறவங்களா பூஜை என்னதா உடனே அந்த வண்டிக்கு போன் பண்ணிக்கிறேன். என்ன வண்டிக்கு? பூஜை 108 ஆம்புலன்ஸுக்கு. அது கத்திக்கிட்டு வருது. போலாம் 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 கத்திக்கிட்டு வருது. உடனே எத்தனை ஐடி வேர்ல போட்டுக்கிறாங்க. ஐசி வார்டுல எனக்கு ஓனு வருது. போன் வருது. உன் மச்சான் சித்தரும்பு கட்சி ரொம்ப சீரியஸா இருக்கிறா. நான் போனாக்கா ஐடி வேர்ல போட்டுக்குது. அங்க போன உடனே ஒக்குருட்டி என்ன உள்ள செக்யூரிட்டி கொஞ்ச நேரம் நின்னுட்டேன். லப்புக்குன்னு உள்ள போனேன். போனாக்கா அண்ணாடி வேர்ல போட்டுக்குது. என்ன வார்டுல? அண்ணாடி வார்டு. கண்ணாடி வார்டு. ஐசி வார்டு. மச்சான போய் பார்த்தா மனுஷன் சரியில்லை. என்னடா ஜனப்பிரி கட்டி கையில தொங்க விட்டுக்குது. சொட்டு சொட்டா ஒய்வுது. ஹாஸ்பிட்டல்ல ஜனப்பிரி கட்டி தொங்குது. மூக்கல சொறி வச்சு குளுக்கோஸ்ரா வாயில சொறி வச்சு என் மச்சான் ஊசி போட்டா கூட தாங்க மாட்டான். என்னடா பண்றதுன்னு ஆகிட்டுலாம் ஈடி சாப்பிட போயிட்டாங்க. டாக்டர் எல்லாம் டீ சாப்பிட போயிட்டாங்க. போன லப்புக்குன்னு மூக்கல கிட்ட வாயில கிட்ட கையில கிட்ட புடிங்கிட்ட வந்து வாடி பள்ளியில நிக்கிறேன். வாசுபடியில எல்லாம் குய்ய முறைன்னு கத்துறாங்க. குய்ய முறைன்னு கத்துறாங்க. என் மச்சான் சேத்து மட்டுக்கு போட்டாங்க. ஏன் பக்கத்துல போலருக்கு போலியா? செத்து போயிட்டான். செத்துட்டு இருக்கிறான். என் மச்சானுக்கு கல்யாணம் அவட திருமணம் நடக்கவில்லை. அதனால குழந்தை இல்ல. எல்லாம் அங்காளிங்களாம் சேர்ந்து என்ன ஒல்லி போட வச்சாங்க. ஒல்லி போட ஒல்லியா குண்டா கொல்லி போட வச்சுட்டாங்க. ஏண்டா கொல்லி போட்டா விரதம் இருக்கணும். ஆமா நீ எப்படி இருக்க முடியாது. நான் ஒரு வேலைக்கு 3 வேலை நீ 6 வேலை சாப்பிடறாளா? ஒரு இருக்கணுமே. காலையில எழுப்பினாங்க. அச்சு தண்ணி ஊத்துனாங்க. பச்சை தண்ணி எனக்கு குளிருது. 8 மணி இருக்கும். வாய் எலிய போட்டாங்க. ரெட்டியால 18 இட்லி, ரெட்டியால 18 வடை எடுத்து வந்து நடுவுட்டாண்ட கொட்டினாங்க. 2 வாயா பூட்டு போட்டுருங்க. 2 வாயா
இருக்குது. ஏன்னா நீ ஒரு பொழுதாச்சே ஒரு போய் இருக்கிற மத்தியானம் 12 மணி ஆச்சு. 3 மரக்கா அடிச்சு போட்டு சாப்பாடு வச்சு உடல் கடுக்க பொரியுது வரி. உடல் கடுக்க பொரி என்னது உருளைக்கிழங்கு பொரி வச்சு நடுவுட்ட நெத்துல வந்து கொட்டாங்க. 3 வாய் கொட்டிக்கணும். எவ்வளவு அரிசி? 3 மரக்கா அரிசி 3 வாயில கொட்டிக்கின. போயிதுக்கா 7 மணி ஆச்சு. 7 மணி ஆனது. கடைக்கு போய் 3 கிலோ ராவு வாங்கி வந்து உப்பு மாவு கலரி. என்ன மாவு? உப்பு மாவு. என்ன மாவு? உப்பு மாவு. என்ன மாவு? அது பேர் சொல்றாங்க. உப்பு மாவு கலரி 3 லிட்டர் பால் வாங்கி வந்து திக்க காசி தந்து நடு விட்டாங்க வச்சாங்க. அடுப்பத்தை ஏத்திட்டு அடுப்புறோம். என்னது? கற்பூரம் ஏத்திட்டு அது என்ன பண்ண 3 வாய் அள்ளி கொட்டிக்கினேன். ஒரு பொழுது இருக்கிறிய அதனால என்ன பண்றது? நான் எப்ப ஒரு போயினா எப்பதான் இருப்ப? நான் தூங்க சொல்றதான் ஒரு போய். தூங்கும் போது எப்படி இருப்ப? வாய் திறந்துன்னு இருக்குமா? வாய் பல்லு தூங்குவானா? கடுக்கலாம் விடு ஐயா. நான் ஒரு வெள்ளாட்டுக்காரன். கடுக்கலாம் விடு. அது போகட்டும். இருந்தாலும் என் மகளுக்கு திருமணமாகி வருடமாகி விட்டது. இதனால் வரையில் நானும் சென்று என் மகளை பார்த்ததில்லை. என் மகளை பார்க்க வேண்டும். பண்டிகை கட்டு புறப்படுவோம். அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாமல் வெள்ளம் வந்தாளாகும். நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாமல் வெள்ளம் வந்தாளாகும். இளம் கேட்டிலே தாளாட்டும் பெய்கிறது. அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாமல் வெள்ளம் வந்தாளா. காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்க இடியினிலும் காட்டினிலே ஒதுங்கி நின்றாளாடோ. அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாமல் வெள்ளம் வந்தாளா. வேண்டாம் வேண்டாம் என்று கூறிய போது எனக்கு இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்து போ என்று விரட்டுகிறாரே. நான் இவ்வளவு தூரம் தேடி வருகிறேன். நன்றியை காணவில்லை. யாரு இருக்காங்க தெரியலையே. நான் எப்படி போய் கேட்க போறேன்? ஒன்றும் புரியலையே.
ஆமாங்க, காவலாளி தான் ஜமீன் இருக்காருங்களா? இருக்காருமா. அவரை நான் பார்க்கணுங்க. பாக்கணுமா? நான் தெரியவில்லை உனக்கு. எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. ஒரு மகள் இருந்தாங்களே. ஆமா, மருதேவி. மருதேவி. நான் தாங்க. அம்மா நீயா? மருதேவியா? அவர்ட்ட சொல்லுங்க, நான் பார்க்க வந்திருக்கேன் சொல்லுங்க. ஐயா, என்னடா நீங்கள் கனவு கண்டேன் சொன்னீர்கள் அல்லவா? ஆமாடா, மகள் நினைவாகவே இருக்கின்றது, அவளை பார்க்க வேண்டும், வண்டி கட்டணும்னு சொன்னேன். ஆமாங்க, அந்த கனவு நினைவாகி விட்டதுங்க. அப்படினா ஐயா, உங்கள் மகள் மருதேவி அம்மா வந்துட்டாங்க. அப்படியா? வந்துட்டாங்க. மருதேவியா? வெளியே நிக்கிறாங்க பாருங்க. அடடா, மருதேவி. ஆமா, மாப்பிள்ளைங்க, மாப்பிள்ளை. 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 என்னது? மாப்பிள்ளை வரவில்லையா? மாப்பிள்ளை வரலையா? பிறந்த வீட்டிலிருந்து பெண் தனியாக புகுந்த வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆனால் புகுந்த வீட்டுக்கு சென்ற பிறகு புகுந்த வீட்டில் இருந்து பிறந்த வீட்டிற்கு வரும் பொழுது கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக தான் வர வேண்டும். ஆமாங்க. தனிமையில வந்திருக்கிற என்னமானது? ஏன் என் கெட்ட நேரம் நான் வந்து விட்டேன். உன்னை பார்க்க வேண்டிய நேரம் வந்தது வந்துட்டேன். அப்படியா? ஆமா. வந்த காரணம் விடுங்க. எனக்கு உன்னால ஒரு உதவி ஆகணும். அம்மா, அம்மா, ஆமா. எனக்கு இருப்பது நீ ஒரே மகள். உனக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேண்டும்? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பொக்கிஷம் வேண்டுமா? இந்த அனைத்துமே உனக்கு தானம்மா சொந்தம். என்ன வேண்டும்? அதெல்லாம் குறையில்லப்பா. என்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய விவசாய வேலைகள் எதுவுமே நடைபெறல. சரி, கூலி ஆட்கள் யாருமே வேலைக்கு வரல. கூலி பற்றாக்குறை. போய் கேட்டதுக்கு கணக்கு பிள்ளை இடத்துல வாக்குவாதம் வந்திருக்கு. உடனே கணக்கு பிள்ளை என்ன பேசுறாங்க தெரியாது. தெரியாது. இருவருக்கும் சண்டை வாக்குவாதம் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. கணக்கு பிள்ளை அவன் வந்து இவரிடம் முறையிட்டான். இவர் போனாரு, அவங்களை இழுத்து போட்டு அடியேன்னு அடிச்சாரு. 2 பேரை கொலை செய்துட்டாரு. கூலி ஆட்களை மருமக பிள்ளை இருவரை கொலை செய்து விட்டார். ஆமா. பிறகு அவங்க நாட்டை விட்டே போயிட்டாங்க. அதனால விவசாய வேலைகள் அப்படியே நின்று விட்டது. வேலைகள் அப்படியே இருக்கின்றது. நட்ட நடுவு அப்படியே இருக்கின்றது. விளைஞ்ச விளைச்சல் அறுவடை செய்தாமல் இருக்குது. அறுவடை பட்டது அப்படி இருக்கு. அப்படியே இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும்? இங்க இருக்க குடிமக்கள் பாதி பேர் என் கூட அனுப்புங்க. என்ன மக்கட்ட? குடிமக்களை. குடிமக்களை. என்னடா என்ன சொல்றான்? அவங்க நாட்டுல வேலை செய்யற குடிமக்களையே புத்தி கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. உண்மைதான். நம்ம நாட்டுல இருக்கிற குடிமக்களை அவங்கள நம்பி அனுப்பிச்சா அவங்களுக்கு வந்த கேஜி நம்ம நாட்டு மக்களுக்கு வந்தா அவங்க என்ன கூலி கொடுத்தாங்க, என்ன வேலை வாங்கினாங்க சாரி போயிருக்காங்க. ஆமா, உங்க நாட்டுல உங்கள் கூலி மக்கள் கூலி செய்கிறாரு, கூலி வேலை செய்யற மக்களுக்கு எவ்வளவு நேரம் பணி நிமித்தம் வேலை செய்வாங்க? எவ்வளவு கூலி தருவீங்க? காலையில 6 மணிக்கு வராங்க, மாலை 6 மணிக்கு போறாங்க. ஒரு நாளைக்கு 1.25 ரூபாய் கூலி. 1.25 ரூபாயா? ஏமா வாங்க முடியுமா? அதுல 1.25 ரூபாய் வைத்துக் கொண்டு ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? காலை 6 மணிக்கு வந்து மாலை 6 மணிக்கு 12 மணி நேரம் வயலிலே உழுது வேலை பார்த்து அயற்சியில் செல்பவர்களுக்கு அந்த 1.25 ரூபாய் போதுமான ஊதியமா? உழைப்புக்கேற்ற ஊதியம் தரவில்லை. அதனால் தன் உரிமையை எதிர்த்து கேட்டிருக்கிறார்கள். அதற்கு நீ உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்திருந்தால் ஏன் மக்கள் வேலைக்கு வர மறுத்திருப்பார்கள்? மறுத்ததனாலே மருமகள் சென்று இருவரை கொலை செய்ய அளவுக்கு இவ்வளவு வந்திருக்குமா? எப்பொழுதுமே நம் இடத்திலே வேலை செய்பவர்கள் மனதை துன்படுத்தக் கூடாது. அவர்கள் துன்பட்டால் அவர்கள் வேலை நின்றுவிடும். அதனால் நமக்கு தான் பாதிப்பு. நாம் உடனே வேலை செய்பவர்களை எவ்வளவு சந்தோஷமாக வைத்திருக்கின்றோமோ அவ்வளவும் நாம் செழிப்பாக இருக்கலாம். விடுங்கப்பா, உனக்கு என்ன ஆட்கள் அனுப்பி விடுங்க. அம்மா, இந்த நாட்டிலே இருக்கின்ற விலங்கு இருக்கின்ற பொன் பொருள் பொக்கிஷம் ஆபரணம் எதை வேணாலும் கேள், தடையின்றி தருகிறேன். ஆனால் என் நாட்டு மக்களை ஒருபொழுதும் அனுப்ப மாட்டேன். என் உயிரினும் மேலான என் நாட்டு மக்களை கண்ணை போன்று பாதுகாத்து வருகின்றேன். அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாது அவர்கள் மனம் நிறையும்படி நிறைவாக நிறைவேற்றி செய்து வருகின்றேன். ஆகையால் அவர்களை அனுப்ப முடியாது. வேறு எந்த உதவியாக இருந்தாலும் கேள், தடை என்று செய்கிறேன். அப்பா எனக்கு எந்த உதவி தேவையில்லை. அப்படி என்ன என் சொல்வார்த்தை கேட்க முடியாதா? போக முடியாது. முடியாது. நீயே வேணாம். என் நாட்டு மக்களை கேட்கிறாயே. இன்று முதல் நீ யாரோ நான் யாரோ என் பெண்ணே கிடையாது. போயிடு. அனுப்ப முடியாது. பிடிக்காது.
ஓசை கேட்டு ஓடி வந்து மறைந்ததென்ன என் கீதம் முந்தன் காதில் வீழுமா வானம் எழுந்தன் பக்கம் வருமா கங்கை எழுந்தன் வாசல் வருமா இல்லை காணல் நீரில் மூடம் செல்லுமா நான் உனக்கு மகளும் கிடையாது, தந்தையும் கிடையாது. நீ எனக்கு தந்தையும் கிடையாது, நான் உனக்கு மகளும் கிடையாது.